வணக்கம் நண்பர்களே. இந்திரனுக்கு தன்னுடைய மகனுக்கு எல்லா அஸ்திர சஸ்திர வித்தைகளையும் கற்றுத்தர வேண்டும் என்கிற ஆசை இருந்தது. அதனால் வனவாசத்தின் பொழுது அர்ஜுனனை சொர்க்கத்துக்கு அழைத்துச் செல்கிறார். அங்கே எல்லா விதமான அஸ்திர சஸ்திரங்களும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். பாசுபதாஸ்திரம், மோகனாஸ்திரம், பிரம்மாஸ்திரம், பிரம்ம சிரசு, இந்த மாதிரி எல்லா ஆயுதங்களுடைய மந்திரங்களும் ஏற்கனவே துரோணர் சொல்லிக் கொடுத்திருந்தாலும் மீண்டும் கசடர கற்பான். அதாவது கசடு அப்படின்னாலே வேண்டாத விஷயங்களை தள்ளி விட்டு கசடு இல்லாமல் மிக மிக தெளிவாக ஆழ்ந்து கற்றுக்கொண்டான். அப்போது அவர் மேலே, அர்ஜுனன் மேலே ஊர்வசி அம்மா ஆசைப்படுறாங்க. அவர் அர்ஜுனன் சொல்கிறார், இல்லை தாயே, நீங்கள் எனக்கு முறைப்படியே தாயாராகிறீங்க, அதனால் உங்களுக்கு நான் கணவனாகுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒன்று. தேவலோக பெண்களுக்கு அந்த மாதிரியான உறவு முறைகளே கிடையாது. எப்போ என்னுடைய ஆசையை நீ மறுத்துட்டியோ நீ நபும்சகனாகப்போ, அதாவது அலியாகப்போ அப்படின்னு சாபம் விட்டுறாங்க. அர்ஜுனர் கதறார், ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு. டக்குன்னு இதை கேட்டுக்கிட்டு இருந்த இந்திரன் வேகமாக ஓடி வந்து, தேவலோக பெண்களுக்கு எந்த விதமான ரூல்ஸும் கிடையாதுன்னு சொல்கிற, அப்படின்னா ஆசைப்படுறதுக்கும் ரூல்ஸ் இல்லை இல்லையா, உன்னுடைய சட்டத்தை மாற்று, உன்னுடைய சாபத்தை மாற்றி அது 1 வருஷம் மட்டும் அவர் அலியா இருக்கிற மாதிரி பயன்படுத்து, அதுவும் அது எப்போ அவருக்கு பயன்படுமோ அந்த சமயத்தில் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சாபத்தை மாற்றி கொடு அப்படின்னு சொல்லி ஊர்வசியை நிர்பந்தப்படுத்துகிறார். ஊர்வசியும் தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சாபத்தை மாற்றுறாங்க. இதன் மூலமாக அஞ்ஞாத வாசம், அதாவது மறைந்திருந்து வாழக்கூடிய வாழ்க்கையிலே அர்ஜுனன் நபும்சகனாக, பிருகன் நழை என்கிற நபும்சகனாக இருந்து தன்னை மறைத்து கொள்ளப் போகிறார். அதை பெரிதொரு நாள் பார்ப்போம். மீண்டும் வணக்கம்.